சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, வாழ்வில் சில நேரத்தில் சில கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அது எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று போராடினால் மட்டும்தான் அவன் வீரன். எதையுமே எதிர்த்து நின்று போராடவில்லை என்றால் அதற்கு பேர் என்ன? பயப்படுபவன். நீ பயப்பட போகிறாயா, இல்லை எதிர்த்து நின்று போராடி ஜெயித்து வெற்றியாளனாக ஆகப் போகிறாயா, வீரனாக ஆகப் போகிறாயா? சில விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் யாருக்காக ஓடி ஓடி உழைக்கிறீர்கள்? வீட்டில் இவ்வளவு வேலையும் பார்த்து வைத்துவிட்டு எதற்காக ஓடி போய் சம்பாதித்து குடும்பத்தை எதற்காக இப்படி கட்டி காக்கிறீர்கள்? சொல்லுங்கள் பார்க்கலாம். குடும்பத்திற்காக. குடும்பம் மட்டும்தான் முக்கியம். சொந்தம் முக்கியமா, பணம் முக்கியமா, குடும்பம் முக்கியமா என்றால் முதலில் அனைவரும் சொல்வது குடும்பம். குடும்பம் இருந்தால்தான் பணமும் அங்கு இருக்கும். பணத்தை மட்டும் தனியால் ஒருவன் வைத்துக்கொண்டு எதுவும் செய்ய முடியாது. இப்பொழுது உனக்கு இருக்கும் கவலை, குடும்பத்தில் ஏன் ஒற்றுமை இல்லை? குடும்பம் எப்பொழுதும் ஏன் ஏதோ ஒரு வறுமையில் ஓடுகிறது? வறுமை இருப்பதினால்தான் குடும்பத்திற்குள் பிரச்சனை வருகிறது. அப்படி குடும்பத்திற்குள் ஒற்றுமை வேண்டுமென்றால் பணம் வேண்டும் என்பது உன்னுடைய எண்ணம். உனக்கு ஒரு வாக்கு மட்டும் இப்பொழுது உனக்கு தருகிறேன். அதை நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள். பணம் உன் வாழ்க்கையில் இருக்கு. இப்பொழுது அது இல்லை என்றால் ஆனால் கூடிய சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் பணம் வரும். உனக்கு தேவைப்படும் அளவுக்கு, அதாவது சொல்வார்கள் அல்லவா, தேவைப்படுவதற்காவது பணத்தை தாருங்கள் என்று. அதாவது இப்பொழுது ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்றால் அந்த பொருளை வாங்கக்கூடிய அளவுக்காவது பணம் எனக்கு தாருங்கள் என்று. உனக்கு அதற்காக பணம் வரும். பணம் வராமல் எல்லாம் போகாது. பணம் எப்பொழுதும் உன்னோடு இருக்கும். பணம் இருந்தால் உன்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமை இருக்குமா? வந்துவிடுமா என்று நீ நினைக்கிறாய்? பணம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, ஒரு குடும்பத்தில் ஒற்றுமை இருக்க வேண்டும். அதுதான் அழகான ஒரு குடும்பம். ஆனால் உன்னுடைய குடும்பத்தில் பணம் இருந்தால் சந்தோஷம் வந்துவிடும் என்பதெல்லாம் நீ நினைக்கும் ஒரு சாதாரணமான காரணம். சில சமயம் உன்னுடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே சம்பந்தமே இல்லாத சண்டைகளும் சம்பந்தமே இல்லாத பிரச்சனைகளும், ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ள முடியாது. பேசிக்கொண்டால் சண்டை வரும், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். 4 பேரை கூப்பிட்டு பேசும் அளவுக்கு வாழ்க்கை மாறிவிடும். இப்படியா நினைக்கிறாய்? ஆம் தங்கமே, பணத்தினால் அல்ல. உன் வாழ்க்கையில் சில நேரம் சில தேவையில்லாத விஷயங்கள் நடக்கிறது தான். ஆனால் அதெல்லாம் மாறும். உன்னுடைய வாழ்க்கையில் பணமும் கிடைக்கும். அதே சமயம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒற்றுமை இல்லாத இந்த தனம் மிக மிக ஒற்றுமையாகவே மாறுவீர்கள். நீ சொல்வதை உன் குடும்பம் கேட்டாலே உன் குடும்பமானது முன்னுக்கு வந்துவிடும். ஆனால் பார், உன்னுடைய பேச்சை கேட்கவே மாட்டேன் என்று சிலர் பிடிவாதமாக இருக்கிறார்கள். பிடிவாதம் பிடித்தால் யாருக்கு நஷ்டம்? பிடிவாதம் பிடிப்பவனுக்கு. அதனால் நீ கவலைப்படாதே. உன்னை நான் ஒரு அழகான ஒரு வாழ்க்கையில் வாழ வைக்கத்தான் நான் இருக்கிறேன். என்னுடைய பிள்ளையை நான் சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோள். அதற்காக ஒரு சூட்சம வழியை சொல்ல வந்திருக்கிறேன். தயவு செய்து நான் உன்னிடம் கேட்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன சொல்கிறேனோ அதை செய். நான் சொல்லும் இந்த விஷயத்தை இரவு நேரத்தில் மட்டும் சொன்னால் போதும். நீ இரவு நேரத்தில் சொல்லிவிட்டு தூங்கு. விடிய காலையில் எதிர்பார்த்த நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும். இதில் மாற்றம் என்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. எந்த ஒரு மந்திரத்தாலும் எதை வேண்டுமானாலும் மாற்றலாம். நான் எப்பொழுது உனக்கு சொல்லப்போகும் இந்த சூட்சமமான விஷயத்தை நீ சொல்லும் பொழுது உன் வாழ்வில் அதிகமான நன்மைகளும் அதிகமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். முக்கியமாக உன் குடும்பமானது பிரியுமோ என்று நினைக்கிறாய். அந்த குடும்பமானது பிரியாமல் அந்த பயத்திலிருந்து உன்னை விடுதலை செய்யும். பணத்தை ஈர்த்து கொண்டு வரும். உன் வீட்டில் ஏதாவது கெட்ட விஷயங்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த கெட்ட விஷயமானது இந்த மந்திரத்தின் சத்தத்தை கேட்டு ஓடும். நிச்சயமாக நீ இதை சொல்லி வா.
வாழ்க்கை மாறுகிறதா இல்லையா என்பதை மட்டும் பார். இரவு தூங்கும் பொழுது 27 முறை பூஜை அறையிலேயோ இல்லை நீ படுக்கும் அறையிலேயோ நீ அமர்ந்து ஏதோ ஒரு இடத்தில் கண்ணை மூடிக்கொண்டு நான் சொல்லும் இந்த மந்திரத்தை சொல்லி வரும் பொழுது உன் வாழ்க்கையின் நிலை மாறுவதை நீ கண்கூடாக பார்க்கலாம். அந்த மந்திரம் என்னவென்பதை நான் சொல்கிறேன். ஓம் ஹ்ரீம் காளியை நமக. ஓம் ஹ்ரீம் காளியை நமக. ஓம் ஹ்ரீம் காளியை நமக. இந்த மந்திரத்தை இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை இரவு நேரத்தில் சொல்லலாம். அதில் அதிகமான நன்மைகளும் அதிகமான நல்ல விஷயங்களும் நிறைந்து இருக்கிறது. இதை நீ பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். காலம் முழுவதும் எவ்வளவு பெரிய தீய விஷயமாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் இது மாறும். எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் எப்பேற்பட்ட இருட்டாக இருந்தாலும் ஓடும் என்பதை மறந்துவிட வேண்டாம். தங்கமே, வாழ்வில் நீ கண்ட சோதனைகளும் வாழ்க்கையில் நீ கண்ட பிரச்சனைகளும் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். அதற்கான நேரம் வந்ததினால்தான் இப்பதிவையே நீ கேட்கிறாய். உன்னுடைய ஆசைகள் என்ன? உன்னுடைய கனவுகள் என்ன? நீ எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் என்ற அனைத்தையுமே நான் அறிவேன். அதற்கு தகுந்தது போல உன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நான் தருவேன். இன்று உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தேவையில்லாமல் உனக்கு பிடிக்காமல் சில விஷயங்கள் நடக்கலாம். ஆனால் கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் மாற்றம் தருவதற்கு நான் தயாராக உள்ளேன். என்னிடமிருந்து நீ அதிகமான மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இனி உன் தொழில் நன்றாக ஓடும். அதனால் பணம் வரும். உன் குடும்பத்தில் நிச்சயமாக முன்னேற்றம் வரும். உன் குடும்பத்தை பார்த்து யாரெல்லாம் இதெல்லாம் ஒரு குடும்பமா, எப்பொழுதும் எல்லா விஷயத்திலும் ஏதேதோ விஷயத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னவர்கள் மத்தியில் குடும்பம் இவ்வளவு அழகாக மாறிவிட்டதே என்று சொல்லும் அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் நிச்சயமாக பெரிய இடத்திற்கு கொண்டு வருவேன். நீ எதை நம்பி என்னோட இருக்கிறாயோ, இந்த பதிவை நீ கேட்கிறாயோ, நிச்சயமாக அதற்கான நல்ல நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் கிடைக்கும். காலம் முழுவதும் சோதிப்பேன். காலம் முழுவதும் உன்னை எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தில் தொந்தரவு செய்து கொண்டே இருப்பேன். எல்லோரும் உன்னை கேவலமாக நினைப்பார்கள் என்று நினைக்காதே. உனக்கு ஆதரவாகவும் உனக்கு அனைத்து விஷயமுமாகவும் நான் இருப்பேன். இந்த சாய் இன்று மட்டுமல்ல என்றுமே உன்னோடு இருந்து வாழ வைப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பெரிய பெரிய விஷயத்தை எல்லாம் சாதாரணமாக தனியாளாக நின்று போராடி வந்து விட்டார். இதற்கு மேல் என்ன பிரச்சனை உள்ளது? தாராளமாக உன் வாழ்வில் எல்லா நல்லதும் நடக்கும். புண்ணியம் செய்த பிள்ளை. அதனால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் உன்னையே மீறி சில விஷயங்கள் நல்லதாக நடக்கிறது. கண்டிப்பாக நான் இருப்பேன். உன் வாழ்வில் இனி தொடர தொடர ஒவ்வொரு விஷயங்களும் இன்பமாகவே நடக்கும். கவலைகள் இருந்தால் மறந்துவிட்டு சந்தோஷமாக இருங்கள். சில நேரத்தில் ஏதாவது விருப்பம் இல்லையா, அதை செய்யாதீர்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகாதீர்கள். காலம் முழுவதும் சாய் இருப்பேன். உங்களுக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் கொடுத்து கொண்டு உங்களை நல்ல பிள்ளையாக வாழ வைத்து கொண்டு இருப்பேன். இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது எவ்வளவு பெரிய மாற்றமெல்லாம் வரும் தெரியுமா? கண்கூடாக உடனுக்குடனே பார்க்க ஆரம்பிப்பீர்கள். தொழில் முன்னேறும். நல்லது நடக்கும். காலம் முழுவதும் யோகம், காலம் முழுவதும் அற்புதம் நடக்கும். கண்டிப்பாக நான் இருப்பேன் உனக்கு துணையாக எப்பொழுதும். சந்தோஷமாக இரு.